ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயினி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கும் ரவையும் வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் ஆக விட்டுருங்க. வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாவும் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா கிரைண்ட் பண்ணி மாவு மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா கெட்டி ஆகிடும். ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உப்புமா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து துருவி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் ரவை மிக்ஸையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் குயினி கிரியேஷன். பை.